விஜயாவுக்கு ஒரு நல்ல யோசனை வருது. டாக்டர் பட்டம் கொடுக்கறதா சொன்ன அந்த மேடம்க்கு கால் பண்ணி, மேடம் இப்ப நான் ஒரு நல்ல சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் மேடம். ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல படிக்கிற இன்னொரு பையனை அடிச்சிட்டான்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அந்த பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு. பாவம் சின்ன பையனோட வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரொம்ப பெரிய எஃபோர்ட் போட்டு பாடுபட்டு அடிபட்ட அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி கெஞ்சி காலில் விழுந்து இந்த குற்றவாளியா நிக்கிற அந்த பையனை காப்பாத்திட்டேன் மேடம். சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப விடாம தடுத்துட்டேன். நான் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கேன் மேடம். இதையும் என்னோட சோசியல் சர்வீஸ் பட்டியல்ல சேர்த்துக்கிற முடியுமா? இத காமிச்சா கண்டிப்பா எனக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிரும்ல மேடம் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க தான் உலகத்திலேயே சிறந்த தாய் அப்படிங்கிற பட்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்கும் போது எனக்கே அவ்வளவு பிரமிப்பா இருக்குதுங்க. எப்படிங்க இதெல்லாம் செஞ்சீங்க? உங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் வாய்க்குது? நீங்க உண்மையிலே சிறந்தவங்க தாங்க. நான் இத கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். இது ஒரு அசோசியேஷன் இருக்கு, அங்க குழுக்கள் சேர்ந்து பேசுவாங்க. அப்புறம் அந்த கமிட்டில இருந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு கால் வரும். அந்த கால் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடம் சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்லையே, நம்மளுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க போகுது அப்படின்னு வெரிஃபிகேஷன் காலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா ஒரு காலும் வருது. நாங்க டாக்டர் பட்டம் கொடுக்கற அந்த அசோசியேஷன்ல இருந்து கால் பண்றோம். இது ஒரு வெரிஃபிகேஷன் கால் தான். நாங்க சில கேள்விகள் கேட்போம், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க போதும் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்றாங்க. விஜயா சுதாரிச்சுக்கிட்டு, சரிங்க மேடம், கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்க. நீங்க என்னோட நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த கொஞ்ச நேரத்துல நான் எத்தனையோ சோசியல் சர்வீஸ் பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்படியா, சரி. ஒரு பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப விடாம தடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க சொன்னதாக அந்த மேடம் சொன்னாங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு டாக்டர் பட்டம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம், நான் இப்ப போட்டோலாம் அனுப்புறேன் அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறாங்க. அதோட இந்த விஷயத்த பத்தி ஒரு 4-5 பேரு உங்களை பத்தி பெருமையா பேசுனாங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து அனுப்புங்க. அது இன்னும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு போன்ல பேசுறவங்க சொல்றாங்க. விஜயா உடனே சரிங்க மேடம், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண மடியில வச்சு போட்டோ எடுத்தது, சாப்பாடு ஊட்டி வர்ற மாதிரி போட்டோ எடுத்தது, இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கற கமிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது மட்டும் பத்தாது, 4-5 பேர் பேசணும்னு சொன்னாங்கல்ல, அப்படின்னா யோகா கிளாஸ்ல இந்த விஷயத்த பத்தி பேசி என்னை பத்தி பெருமையா எல்லாரையும் பேச வச்சிருவோம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு மறுநாள் காலையில யோகா கிளாஸ் நடக்கிற கிளாஸ்ல தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்வதிய வீடியோவும் எடுக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்துல மீனா பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. விஜயா பேசுறதெல்லாம் கேக்குறாங்க. அடப்பாவமே, என்ன இந்த மாதிரி பேசுறாங்க? பொய்யா அள்ளி விடுறாங்களே. கிருஷ்ண பத்தி பேச்ச எடுத்தாலே என்னையும் அவரையும் அந்த திட்டினாங்க. இப்போ இவங்கதான் எல்லா விஷயத்தையும் செஞ்ச மாதிரி இப்படி பேசுறாங்க. பெத்த பிள்ளைய அனாதையா அப்படியே விட்டுட்டாங்க. அன்பு செலுத்தாத தாய் இது சிறந்த தாயாம்ல அப்படின்னு மீனாக்கு ஆத்திரமா வருது. யோகா கிளாஸ்ல விஜயா தன்னை பத்தி பெருமையா பேசின உடனே கேட்கிற எல்லாரும் சொல்றாங்க, நீங்க உண்மையிலே அந்த பட்டத்துக்கு தகுதியானவங்க தாங்க. சிறந்த தாய் தாங்க நீங்க. நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் சிறந்த தாய் இல்ல, இந்த ஊருக்கே சிறந்த தாய் தாங்க அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. இத பார்வதியும் வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே கிளாப் பண்ணிட்டே மீனா உள்ள வராங்க. மீனாவை பார்த்த உடனே விஜயாவுக்கு வயிறலா கலக்குது. ஐயோ, இவன் வந்து உண்மையை சொல்லிட்டானா நான் மாட்டிக்கிருவேனே அப்படின்னு யோசிச்சு, வா மீனா, வா மீனா அப்படின்னு விஜயா வேகமா ஓடி போய் மீனாவை அப்படியே கட்டி பிடிச்சு கூட்டிக்கிட்டு வராங்க. இவ ஏன் மருமக தான், இவ என்னை பத்தி புகழ்ந்து பேசுறத நீங்கெல்லாம் கேட்டா அதெல்லாம் நல்லா இருக்காது, வேண்டாம் மீனா, நம்ம அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு மீனாவை அப்படியே அமுக்கி பிடிச்சி ரூமுக்குள்ள பார்வதியை வச்சு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏய், வாய திறந்த அவ்வளவுதான் அப்படின்னு மீனாவை ரூமுக்குள்ள வச்சு மிரட்டுறாங்க. அத்தை, நீங்க செய்யறது ரொம்ப தப்பு அத்தை. இந்த விஷயம் கண்டிப்பா வெளியில வரும், அப்ப நீங்க அசிங்கப்பட்டு நிப்பீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்லிட்டு கோவத்தோட வெளியில போயிடுறாங்க. மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட போய் சொல்றாங்க. பாருங்க, நீங்க செஞ்ச விஷயத்த உங்க அம்மா செஞ்ச மாதிரி எல்லார்கிட்டே பெருமை பேசி டாக்டர் பட்டம் வாங்க போறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே முத்து, ஓ அதான் மரம் நடுறது பார்வதி அத்தையோட சேர்ந்து வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியறாங்களா எங்க அம்மா? சரி விடு மீனா, ஏதோ பேருக்காத அது தாயின்னு பட்டத்தை வாங்கிட்டு போகுது, அதெல்லாம் தாயின்னு சொல்ல கூட லாய்க்கு இல்லாதது, நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம் மீனா அப்படின்னு முத்தும் சொல்லிடுறாரு. விஜயா
இந்த பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து அந்த கமிட்டிக்கும் அனுப்பிடுறாங்க. சோசியல் சர்வீஸ்க்காக டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொன்ன அந்த மேடம் விஜயாவை பார்க்கணும்னு வராங்க. அப்பதான் விஜயா யோகா கிளாஸ்லாம் முடிச்சிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எதுக்க சைக்கிள் ஓட்டிட்டு வந்த பையன் தடுமாறி கீழே விழுந்து சைக்கிள்குள்ள கால்லாம் மாட்டி ரத்தம் வடியுது. ஆண்டி ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஆண்டி, வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு கத்துறான். டேய், ரோட்ல சைக்கிள் ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும். உனக்கு எதுக்குடா ரோட்ல சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை? ஏன் உங்க அப்பா அம்மா இல்லையா? அவங்கள கூப்பிடு, அவங்க ஹெல்ப் பண்ணட்டும். இன்னும் ரத்தம் எல்லாம் வடியுது, இதை உன்னை நான் தொட்டு தூக்குனா என் கையெல்லாம் ஒட்டிக்கிறோம். சீச்சி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு விஜயா சொல்றாங்க. பின்னாடி நிக்கிற அந்த மேடம் விஜயா நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு அத வீடியோவும் எடுத்துக்கிறாங்க. அந்த வழியில வர்ற மீனா வேகமா ஓடி வந்து, ஐயோ என்ன இப்படி விழுந்து கிடக்குற, அத்தை ஹெல்ப் பண்ணுங்க அத்தை, சின்ன பையன் அப்படின்னு கூப்பிடும்போது, ஏய் உனக்கும் முத்துக்கும் தான் சரி இந்த மாதிரி உதவி பண்ணிக்கிட்டு திரியறதுக்கு. இந்த ரத்தம்லாம் என் ட்ரெஸ்ல ஒட்டிக்கிச்சுன்னா துவைச்சா கூட போகாது. நீயே தூக்கிட்டு போ, நீ ஆஸ்பத்திரிக்கு போவ, செலவழிப்ப, நீங்க கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு விஜயா தாவாயாலே மீனாவை புகழ்ந்து பேசுறாங்க. இதை எல்லாத்தையுமே வீடியோவும் எடுத்துக்கிறாங்க. மீனா அந்த பையனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து விடுறாங்க. இது எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாங்க. விஜயா போய் தான் சொல்றாங்க அப்படிங்கறத அந்த மேடம் கண்டுபிடிச்சிட்டு விஜயாவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜயா நேரா கிறிஷ போய் பார்க்க போயிட்டு, கிறிஷ் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த பையனோட அப்பா கிட்ட நீ அடிச்சு உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டாரு. அந்த பையனோட அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி கால்லெல்லாம் விழுந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேண்டாம், கிறிஷ விட்டுடுங்கன்னு நான் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி விஜயா கிறிஷ் கிட்ட பேசுறாங்க. அப்புறம் கிறிஷ பேச வச்சு பார்வதியும் வீடியோவும் எடுக்கிறாங்க. இதையும் பின்னால நின்னு அந்த மேடம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனா கிறிஷ பார்க்க வராங்க. கிறிஷ் மீனாவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். ஆன்ட்டி, நீங்க என்ன டெய்லி வந்து பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா கூட எனக்காக போலீஸ் கிட்டையும் அடிபட்ட அந்த பையனோட அப்பா கிட்டையும் பேசவே இல்லை. நீங்களும் முத்து அங்கிளும் தான் எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணீங்க. உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன் ஆண்டி அப்படின்னு அந்த கிறிஷ் சொல்ற விஷயத்தையும் அந்த மேடம் வீடியோ பிடிச்சு வச்சுக்கிறாங்க. டாக்டர் பட்டம் கொடுக்க போறோம்னு சொன்ன உடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் பெருமை பேசுறாங்க. அக்கம் பக்கம் வீட்டுல தெருவுல எல்லார்கிட்டையும் போய் சொல்றாங்க, எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க போகுது, சிறந்த தாயின்னு டாக்டர் பட்டம் கிடைக்க போகுது அப்படின்னு. முத்து ஏளனமா பாக்குறாரு. பெத்த பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கிற தெரியல, உங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் ஒரு கேடா அப்படின்னு கண் பார்வையாலே சொல்லாம சொல்றாரு. எல்லாரும் வரணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஜ்லயும் விஜயா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது விஜயா கிட்ட, ஏங்க சிறந்த தாய் அப்படின்னா ஒரு குழந்தை அடிபட்டாலும் இல்ல எந்த ஒரு உயிரினத்துக்கு பிரச்சனைனாலும் ஓடி வந்து உதவி செய்யற நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த டாக்டர் பட்டம் கிடைக்கும். அதனால இந்த பட்டம் உங்க வீட்டு மருமகளான மீனாவுக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா மீனா தான் சிறந்த தாய் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறாங்க அப்படின்னு அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கற மேடம் சொன்ன உடனே விஜயா மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிடுது. மீனாக்கும் முத்துக்கும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த மேடம் சொல்றாங்க, என்ன விஜயா, நீ சொன்ன உடனே நாங்க எல்லாத்தையும் நம்பிடுவோமா? நீ கேட்ட உடனே டாக்டர் பட்டத்தை தூக்கி கொடுத்துருவோம்னு நினைச்சிட்டியா? நீ கொடுக்கற வீடியோவும் ஆடியோவும் உண்மையான ரிசர்ச் பண்ணுவோம். உன்னை ஃபாலோ பண்ணி நீ செய்யறதெல்லாம் சரிதானான்னு பார்ப்போம். அன்னைக்கு கீழே விழுந்த ஒரு பையனை தூக்கி விட சொல்லி அவன் கெஞ்சுறான். நீ தூக்க மாட்டேன், ரத்தம் கையில ஒட்டிக்கிறோன்னு சொல்ற. அதே பின்னாடி வந்த உன் மருமக மீனா அந்த பையனுக்கு முழுக்க உதவி பண்ணுனா. அதுவும் போக அந்த கிறிஸ்டன்ற பையனை சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம தடுத்து காப்பாத்தினது உன் மருமகளும் உன் பையனும். இதெல்லாம் தாண்டி உன் சின்ன பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது, கோர்ட்ல வந்து இவன் முரடன்னு வாக்குமூலம் கொடுத்தது எல்லாமே நீதான். பெத்த பிள்ளைக்கே ஒரு நல்ல தாயா இல்லாத நீ எப்படி சிறந்த தாயா ஊருக்கு மாறுவ? எப்படி உனக்கு பட்டம் கிடைக்கும்? இந்த பட்டம் மீனாக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி விஜயா முகத்துல கரிய பூசிட்டு மீனா தலையில கிரீடம் வச்சு மாலையெல்லாம் போட்டு மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க. மீனாக்கு சிறந்த தாய் அப்படிங்கிற பட்டமும் கிடைக்குது. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.